குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிளாசிக்கல் அல்ஜிப்ராவில் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸில் ரிசால்வ் ரேஷ்னல் ஃப்ராக்ஷன்ஸ் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் கேஸ் 3 பார்க்க போகிறோம். சரி, இந்த கேஸ் q is equal to px square plus qx plus r into r, where r and px square plus qx plus r are prime to each other அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, therefore அப்போ p by q is equal to capital X by px square plus qx plus r plus capital Y by capital R வரும். சரி, where x and y are polynomials of lower degree than of px square plus qx plus r and r respectively. சரி, hence the degree of x is at most 1 and so it is of the form ax plus b. அப்படின்னா therefore px by q is equal to ax plus b by px square plus qx plus r plus y by r. இந்த கேஸ் முடிஞ்சதுங்களா? புரிஞ்சுதா? சரி, நெக்ஸ்ட் போகலாம். கேஸ் 4. இப்போ பார்க்க போகிறது q has a repeated factor lx square plus mx plus n whole power r அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது. சரி, அப்போ இந்த கேஸ் q is equal to lx square plus mx plus n whole power r into r. இங்கே வந்து இது ரெண்டும் ப்ரைம் ஃபேக்டர்னு ஆயிரும். சரி, the degree of capital X is at most 2r minus 1ன்னு எடுத்துக்கிறாங்க. சரி, அப்போது சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணால் therefore x can be put in the form a1x plus b1 into lx square plus mx plus n r power minus 1 plus a2x plus b2 into lx square plus mx plus n whole power r n minus 2 plus up to etc. ar minus 1 x plus br minus 1 into lx square plus mx plus n plus a1x plus arx plus brx அப்படின்னு கிடைக்கும். சரி, therefore x by lx square plus mx plus n whole power r is equal to, அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எதை? இங்கே மேலே இருக்கிறது இல்லையா, எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? a1x plus b1 by lx square plus mx plus என்னன்னு கிடைக்கும். எப்படி இருந்தது தெரிஞ்சுதுங்களா? அங்கே ஒரு எம்எக்ஸ் ஆர் பவர் மைனஸ் 1 இருக்குது, இங்கே ஆர் இருக்குது. அது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா என் மட்டும் தான் கிடைக்கும். ஹோல் பவர் 1 மட்டும் தான் வரும். அடுத்தது நெக்ஸ்ட் டேர்ம் a2x plus b2 plus lx square plus mx plus n the whole square plus up to etc. arx plus br divided by lx square plus mx plus n whole power r. சரி, இந்த இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சம் பண்ணும்போது புரியும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்புற மாதிரி இருக்கும், ஆனால் சம் பண்ணும்போது புரிஞ்சிடும். சரி, hence to the repeated factor lx square plus mx plus m whole power r there corresponds a group of terms a1x plus b1 plus lx square plus mx plus n plus a2x plus b2 plus lx square plus mx plus n the whole square plus up to etc. arx plus br by lx square plus mx plus n r whole power r. If p by q is an improper fraction by means of division, it can be expressed as the sum of the integral function and a proper fraction. Then the proper fraction is split into partial fractions. சரி, இப்போ வந்து எக்ஸாம்பிள் சம்ஸு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிசால்வ் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ். 7x minus 1 by l minus 5x plus 6x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. சரி, சின்ஸ் தி டினாமினேட்டர், ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் எடுத்துக்கலாம். டினாமினேட்டர் எடுத்துட்டோம்னா என்ன இருக்குது? 1 minus 5x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, 6x ஸ்கொயர்னு இருக்குதா? அது ஈக்குவல் டு, இப்போ தான் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணுற மெத்தட் நமக்கு எப்படின்னு தெரியும். ஒன்று எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பி
மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac/2a அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம், அல்லது ட்ரீ மெத்தடில் போட்டு கண்டுபிடிக்கலாம். ரெண்டில் எந்த போட்டாலும் ஃபேக்டரைஸ் பண்ணாலும் ஆன்சர் வரும். சரி, இப்போ நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா அது வந்து மல்டிப்ளை பண்ணால் 6, ஆட் பண்ணால் -5 என்ன நம்பர் வரும்? 1 - 3x 3x 2x வருமா? -2 -3 வரும். அப்போ 1 - 3x ப்ளஸ் 1 - 2xங்கிறது இங்கே வந்து ஃபேக்டரைசேஷன் ஃபேக்டர்ஸ். வி அஷ்யூம் தட் அடுத்த ஸ்டெப்பு வி அஷ்யூம் தட் 7x - 1 டிவைடட் பை 1 - 5x + 6x² இஸ் ஈக்குவல் டு a பை 1 - 3x. எப்படி வந்தது? அந்த ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா, செகண்ட் ப்ராப்பர்ட்டி தேர்ட் ப்ராப்பர்ட்டியோ பார்த்தோம், அந்த ப்ராப்பர்ட்டி பிரகாரம் இது எழுதியிருக்காங்க. a பை 1 - 3x ப்ளஸ் b பை 1 - 2xன்னு எழுதலாம். இங்கே ஏவும் பியும் கான்ஸ்டன்ட்டு. சரி, அப்போது இதை வந்து மல்டிப்ளை பண்ணி இதை ரெண்டு கேன்சல் பண்ணோம்னா 7x - 1 இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு 1 - 2x ப்ளஸ் b இன்ட்டு 1 - 3xன்னு கிடைக்குமா? அதாவது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுக்கணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட் லைக் ஆஃப் பவர் எக்ஸ் வி கெட். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -2a - 3b இஸ் ஈக்குவல் டு 7. இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதாவது 7x - 1 இஸ் ஈக்குவல் டு a - 2ax ப்ளஸ் b - 3axன்னு கிடைக்கும், -3bxன்னு கிடைக்கும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்ன கிடைக்கும்? எக்ஸ் டேர்ம்ஸையும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் ஈக்குவேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? -2a - 3b இஸ் ஈக்குவல் டு 7 கிடைக்குமா? சரி, அதே மாதிரி a ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு -1 கிடைக்குமா? ஓகே, நெக்ஸ்ட்டு அப்போது இது ரெண்டையும் சால்வ் பண்ணலாம். ஒன்றா இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையோ அல்லது செகண்ட் ஈக்குவேஷனையோ எது பண்ணாலும் ஓகே. ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஏனுடைய வேல்யூ பியினுடைய வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தது அந்த பியினுடைய வேல்யூ எடுத்துகிட்டு போய் ஏல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏனுடைய வேல்யூ கிடைக்கும். இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்டாக வந்து நான் எக்ஸசைஸ் சம் வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் சம்மில் வந்து என்னால் போட முடியல. எக்ஸசைஸ் சம் வரும்போது இது நீங்கள் போட்டு பாருங்கள். எக்ஸசைஸ் சம் வரும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்டாக டீட்டெயிலாக போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? எக்ஸசைஸ் சம்மும் நம்ம கிளாஸில் என்ன ஒரு இதுனா எக்ஸசைஸ் சம்மும் நம்ம நடத்த போகிறோம். ஓகேவா? அதனால தான் எங்களோட வீடியோவை பாருங்கன்னு சொல்கிறோம். இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் வந்து எக்ஸசைஸ் சம்முக்கெல்லாம் ஆன்சர் போட போகிறோம். சால்வ் பண்ணி வச்சுருக்கிறேன் நான், அதை வந்து உங்களுக்கு போட்டு காமிப்பேன். அப்போது therefore 7x - 1 by 1 - 2x into 1 - 3x is equal to ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? சப்ஸ்டியூட் பண்ணால் 4 by 1 - 3x minus 5 by 1 - 2xன்னு கிடைக்கும். சரி, அடுத்தது எக்ஸாம்பிள் நம்பர் 2, ரிசால்வ் இன்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ். அதே மாடல் தான். என்னென்னா x² - 10x + 13 by x - 1 into x² - 5x + 6ன்னு கொடுத்துருக்காங்களா? சரி, இதை வந்து என்ன பண்ணலான்னா அதே மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணணும். எதை? x² - 5x + 6 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். இந்த டேர்மை மட்டும் ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? x - 2 x - 1ன்னு கிடைக்கும். அப்போ assume that it is equal to a by x - 1 plus b by x - 2 plus c by x - 3. சரி, அதே மாதிரி இதை எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? x² - 10x + 13 is equal to a into x - 2 x - 3 plus b into x - 3 x - 1 plus c into x - 1 x - 2. அதாவது கீழே இருக்கிற x - ஏக்கு கீழே என்ன இருக்குது? x - 1 இருக்குது, அந்த டைம் விட்டுட்டு மற்ற ரெண்டு டைம் வரும்.
பிக்கில் எக்ஸ் மைனஸ் 2 இருக்கா, அப்போ அந்த எக்ஸ்ட்ரா மைனஸ் 2 விட்டுட்டு மற்ற ரெண்டே மல்டிப்ளை வரும். எக்ஸ் மைனஸ் சி பை எக்ஸ் மைனஸ் 3 இருக்கா, அப்போது எக்ஸ் மைனஸ் 3 விட்டு மற்ற ரெண்டே மல்டிப்ளை வரும். சரி, we might now equate the coefficient. இப்போ எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட், எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட், கான்ஸ்டன்ட்டு, இது எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணால் எப்படி ஈக்குவேட் பண்ணுறது? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2a = ஒரு வேல்யூ கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். அப்போ a = therefore a = 2ன்னு கிடச்சிரும். சரியா? அடுத்தது x = 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா b வேல்யூ கிடைக்கும், -b = -3. இப்போ b = 3ன்னு கிடைக்கும். அதே மாதிரி x = 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2c = -8ன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ c = டிவைட் பண்ணால் -4. சரி, அதாவது ஒரு வேல்யூவாக தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். எல்லா வேல்யூவும் x = 1 2 3 மூணுமே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. x = 1 ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும், x = 2 செகண்ட் சப்ஸ்டியூட் பண்ணணும், x = 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு முன்னாடி கண்டினியூட்டி வீடியோ வந்து முதல் வீடியோவில் கொடுத்துருக்கேன், கிளாஸ் 4ல் கொடுத்துருக்கேன். இது வந்து கிளாஸ் 5, கிளாஸ் 4ல் இருக்குது. அந்த வீடியோ லிங்க்கை வந்து கீழே நான் கொடுக்கல, நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் அதோட கண்டினியூட்டி புரியும். ஒரு கிளாஸ்னுடைய கண்டினியூட்டி இன்னொரு கிளாஸில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புதிய சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆல்னு ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.